இங்க இருக்கிறதுல 22 பேரா சார்? 4 பேர். இந்த 4 பேர்த்துல ரமேஷ், அடுத்து கமலேஷ், கபிலாஷ், ரமேஷ் 2 பேர் மட்டும்தான் தெரியுது. 8 பேர் இந்த பொண்ணு. உன் பேர் என்ன பத்தியா? சந்தியா. அடுத்து இல்லை சார், இவங்க 2 பேருக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அங்கே 7ஆம் கிளாஸ் மேலே ஹைஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணீங்க. அப்புறம் எல்லா பிள்ளைகளுமே எங்கள் கையில் இருந்து தான் வந்தீங்க. ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்கள் நமக்கு தெரியும். வீட்டில் இப்போ நான் என் பிள்ளையாகட்டும், நான் சொல்லும்போது 7ஆம் கிளாஸ் வந்தோன்னே எனக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்குன்னா, என் வீட்டில் இருக்க 2ஐயும் என் கிளாஸில் இருக்க பிள்ளைகளையும் சேர்த்துருவேன். அத்தனை பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்பயுமே உங்களை அட்வைஸ் பண்ணும்போது எல்லா ஆசிரியர்களுமே இவன் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற மாட்டானா, இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு அவன் வெளியே போகும்போது அவனோட லைஃப் எங்கேயாவது முன்னேறிட மாட்டானா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அட்வைஸே சொல்லுவாங்க. ஃப்ரீயாக வந்து அவனுக்கு கிடைக்கிறது அட்வைஸ் வாழ்க்கையில் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இது ஏன் சொல்கிறாங்கன்னு ஒரு நிமிஷம் நீ யோசிச்சேன்னா அந்த ஒரு பாயிண்ட் தான் அவன் வாழ்க்கையில் டேர்னிங் பண்ணிட்டாங்க. ஏன் இவங்க பேசுகிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கங்கிறத இதனால் வரை நீ கவனிக்காமல் இருந்தாலும் இனி உள்ள நாட்களில் கவனிக்கும். ஏன் ஒருத்தவங்க நமக்கு அட்வைஸ் சொல்கிறாங்க, ஏன் நம்ம என்ன செய்கிறோம், எதனால் அவங்க அட்வைஸ் சொல்கிறாங்கன்னு மட்டும் நீ கவனிச்சுட்டேன்னு வச்சுக்க, அதை கேட்டுட்டேன்னு வச்சுக்க, அந்த இடத்துல நீ அந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே திரும்பிட்டேன்னு வச்சுக்க, உன்னை பிடிக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா வித தாளந்தும் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்காது. ஆனால் கிடைச்சதை வச்சு முன்னேறத வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்காது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நம்மளோட திறமை, நம்மளோட மைனஸ் நமக்கு தெரியும். நம்மக்கிட்ட இருக்க குறைவுகள் நிறைவாகும் போது தான் தலைமையாசிரியர் மதிப்புக்குரிய தலைமையாசிரியர் சொல்கிற மாதிரி உன் பாத்திரம் நிரம்பி விடும். உன்னுடைய குறைவுகள் நிறைவாகும் போது உன்னோட பாத்திரம் நிரம்பி விடும். அந்த குறைவு என்ன அப்படிங்கிறத நீ கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க, நீ வாழ்க்கையில் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்களால் சொல்ல முடிஞ்சது அட்வைஸு. பின்ன அறிவு பசிக்கு நிறையா உணவு கொடுத்துருக்கோம், சரியா? அறிவு பசி அவனை தீர்க்கிற அளவுக்கு இங்கே இருக்க ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே அவங்களால முயன்று எவ்வளோ தூரம் உன்னைய முன்னேற்ற முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு சொல்லி கொடுத்தாச்சு. இனி உள்ள நாட்கள் உன்னுடைய கையில் இருக்கு. உன் வாழ்க்கை உன் கையில். அதனால இன்றைய நாளில் அவங்க எல்லாத்தையும் வாழ்த்துறேன்ப்பா. மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துறோம். உன்னுடைய குறைவுகள் இந்த நாள் முதல் நிறைவாகட்டும். வாழ்க்கையில் நீங்களாம் எங்கேயாவது ஒரு பெரிய இடத்துல இருக்கும்போது அந்த ஒரு சந்தோஷங்களுக்கு அது ஒரு பெரிய நிறைவாக இருக்குன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை நடைபெறுகிறது. நன்றி.